தினம் ரெஸ்டாரண்ட் சாம்பாரே சாப்பிட்டு போர் அடிக்கி இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க கேட்டாங்க. அதனால் நானே சாம்பார் பண்ணேன். என்னோடய சாம்பாரில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். யூஸ்வலாக 2 தக்காளி போடுறோம்னா நான் அந்த இடத்துல ஒரு 4-5 தக்காளி போடுவேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இயற்கையாகவே ஒரு சூப்பரான டேஸ்ட் இந்த சாம்பாருக்கு தரும் வைங்களேன். ஸோ காலையில் மஞ்சப்பொடி எடுக்க போனேன். மஞ்சப்பொடி அதில் இல்லை. ஸோ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மஞ்சப்பொடி இருந்தது. எப்போவுமே நான் ஊர்லேருந்து என்ன பொடி வந்தாலும் அது வந்து கொஞ்சம் அரிப்பு வச்சு அரிச்சுக்கிடுவேன். ஏன்னா அதில் ஏதாவது தூசி ஏதாவது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. என் பெரிய பிள்ளைங்க 2 பேருக்கும் நாளை கழிச்சு டேர்ம் எக்ஸாம் இருக்குது. அதனால் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறனால வீட்டில் சமையல் பண்ண பெருசாக தோணலை. ஸோ சாம்பாரே அவங்க கேட்டாங்கிறதுக்காக அதை மட்டும் பண்ணேன். இட்லி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ சூடாக இட்லி மட்டும் அங்கேருந்து வந்தது. சாம்பார் வீட்டில் பண்ண சாம்பார் அதில் ஊற்றி சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி நம்ம வச்சு சாம்பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் இட்லி சாப்பிட்லான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. திரும்ப 2வது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. சரி 3வது ஒரு ஸ்பூன் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டேன், அதுவுமே சூப்பராக இருந்தது. விட்டா இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தால் எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது.